ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து மகாத்மா காந்திக்கு ஆப்போசிட்டில் வர பிள்ளையார்குப்பம் பீச் ஹவுஸ். இது ஃபுல்லாகவே பீச் ஹவுஸ் தான். உள்ளே போனால் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபுல் ஃபெசிலிட்டி பூரா பீச் ஹவுஸ் தான். ரூமோட கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி தான். அப்படியே பாருங்கள். அப்படியே யூட்டன் போட்டால் பீச்சு ஃபுல்லாக பாண்டிச்சேரி தான். பாருங்கள், நல்லா அழகாக கம்மியமாக இருக்குது இந்த இடம். வந்து பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. மிஸ் பண்ணுறாதீங்க இந்த இடத்த மட்டும். நீங்கள் பாண்டி பீச்சுக்கே போனாலும் இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப அமைதியான சூழல். இங்கே பாண்டிச்சேரியில் சிட்டிலே கிடைக்காத, சிட்டியில் கூட கிடைக்காது இது மாதிரி இடம். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஃப்ரீயாக இருக்கும். எந்த தொந்தரவும் இல்லை. அப்படியே தொந்தரவு வந்தாலும் இங்கே 24 hours வந்து போலீஸ் பேட்ரோல் இருந்துனே இருக்கும். இடம் வந்து பிள்ளையார்குப்பம் மகாத்மா காந்திக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர். சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஏரியா. எனக்கு சண்டே டைம் கிடைக்கல, அதனால் நான் இன்றைக்கி வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுறேன். மிஸ் பண்ணுறதுக்கு வெரி ரஷ். இதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் தான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. மண்டே மட்டும் இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து செம்ம காத்தடிக்குது பாருங்க. ஃபுல்லாக பீச் தான். இந்த பக்கம் 2 கிலோமீட்டர்ஸ்லேருந்து லாங் டிஸ்டன்ஸ் தெரியும். இந்த பக்கம் 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிராஸ் பண்ணி எவ்வளோ தூரம் போயிட்டு வரீங்கன்னா போயிட்டு வரீங்க. 10 கிலோமீட்டர் தான் அப்படியே வரும். அந்த டிஸ்டன்ஸ் மெரினா பீச் அளவு இருக்கும். நீங்கள் மெரினாவுக்கு எப்படி வளரீங்க அந்த அனுபவம் வந்து இங்கே கிடைக்கும். ஃபுல்லாக போனதுதான். ஓகே, தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கூட பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ. இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுவோம். வாக் டிஸ்டன்ஸ்லேயே போகும். என்னென்ன இருக்கும் நம்மளே போகும். பீச்சு பாருங்க. இதெல்லாம் வருது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெசிலிட்டி. பாண்டிச்சேரியில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே சப்ளை பண்ணுவாங்க. பாண்டிச்சேரியில் என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள், அங்கேருந்தே பீச் ஹவுஸ்லேருந்தே அப்படியே பீச்சை அப்படியே ரசிக்கிற மாதிரி அதோட பீச் ஹவுஸ் கட்டுருக்காங்க. இது காம்பவுண்டோட எல்லாமே. ஒரு பீச் ஹவுஸ் மட்டும் இல்லை, இங்கே மொத்தம் ஒரு 10 பீச் ஹவுஸ் இருக்கும். அப்படியே பாருங்கள், இந்த இடமே எப்படி இருக்குது பாருங்கள்.
உங்களுக்கு இடமே வேணும், இடம் வேணும், நான் இங்கே பீச் ஹவுஸ் கட்டி இங்கே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இங்கே இடம் கூட இருக்குது. இடமே இருக்குது. நீங்கள் இடம் வாங்கி இது மாதிரி பீச் ஹவுஸ் கூட நீங்கள் கட்டிக்கலாம். அப்ரூவ்டு பில்டிங், அப்ரூவ்டோட எல்லாமே இருக்குது. பில்டிங்கு அப்படியே திரும்ப பில்டிங்கு பீச்சு பில்டிங் இங்கே வரும். அடுத்த பில்டிங் இருக்குது பாருங்க. சன்லைட் ஹெவியாக இருக்கிறதால இங்கே வரும். அந்த பில்டிங்கே தெரியல. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மீனே பிடிப்பாங்க. மீன் பிடிப்பாங்க. அந்த இடத்துல மீன் பிடிக்கிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். அந்த மீனை வாங்கிட்டு வந்து இங்கே பீச் ஹவுஸில் வந்து ஃப்ரை பண்ணி கூட தருவாங்க. நீங்கள் சாப்பிட்லாம். பாண்டிச்சேரினா ஸ்பெஷலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுருவாங்க. அடுத்த மட்டும் மிஸ் பண்ணுறாருங்க. ஃபுல்லாக பீச் ஹவுஸ் தான். இந்த இடம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிட்டு வரீங்க. கப்புள்ஸ் தான் அதிகம் இங்கே. ஒரு பீச் ஹவுஸ் ஒரு பீச் ஹவுஸ் அப்படியே ஃபுல்லாக பீச் ஹவுஸ் தான். வந்து மீன் பிடிக்கிறாங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு 300 மீட்டர்ஸ் போனால் மீன் எல்லாத்தையுமே பார்த்து வரும். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஃபுல்லாக பீச் ஹவுஸ் தாங்க இங்கே. சேஃப்டியான இடம். பாண்டிச்சேரியில் கூட நீங்கள் இதை என்ஜாய் பண்ண மாட்டீங்க. இங்கே பாருங்க, இதான் வந்து செயின் பீச் ரெசார்ட். செயின் பீச் ரெசார்ட் வந்து நீங்களாம் இங்கே வந்துட்டீங்கன்னா இந்த ரெசார்ட்லலாம் ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. சாட்டர்டே தாங்க. அதெல்லாம் வந்து சாட்டர்டே வந்துடுவாங்க. சாட்டர்டே மார்னிங் வந்தாங்கன்னா அதோட சண்டே நைட்டு தான். எல்லாமே ரெசார்ட் தான். இங்கே மீன் வர்றது இந்த ரெசார்ட்டுக்காக தான் வரும். ரெசார்ட்டில் வந்து தான் மீன் சப்ளை ஆகுது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே உயிரோடையே இருக்கும். பிடிச்சி அப்படியே எடுத்து வந்துடுவாங்க. எடுத்து வந்து இங்கே வந்து சப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டுக்கு வேணாலும் வாங்கிட்டு போகலாம். வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாங்க. அப்படியே ஒரு மீனை எடுத்து அப்படியே ஒரு விரல் வச்சுனா அப்படியே ஸ்டெப்பாக நிற்கும். அதாவது உறைஞ்சி போன மாதிரி இருக்கும் மீன். அதாவது மீன் வந்து நாளாகி போச்சுன்னா வளைஞ்சி கொடுக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து அப்படியே ஒரு விரலை வச்சு எடுத்தோம்னா அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும். அப்படியே உறைஞ்சி போன மாதிரி நிற்கும். ஐஸ் கட்டி எப்படி நிற்கும் அது மாதிரி நிற்கும்.
சாமி நான் இங்கெல்லாம் வந்து நிறைய மீன் வந்து வாங்கிட்டு போயிருக்கேன். அந்த அந்த நேரத்துக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீன் வாங்கிட்டு போகலாம். ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட திகட்டவே திகட்டாது. அந்த அளவு ஒரு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெசர்ட் பண்ணால் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் கொடுப்பாங்க. இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு சான்ஸ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து போகிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம். அங்கேருந்து 1/2 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம். இங்கே உங்களுக்காக தான் மீன் பிடிக்கிற இடத்த வந்திருக்கோம். மீன் பிடிச்சி எடுத்து வந்துடுறாங்க ஃப்ரெஷ்ஷாக. போய் அந்த மீனை போய் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன மீன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். டிராக்டர் தான் வந்து கரைக்கு வந்த பிறகு படகை வந்து ஈர்த்து வந்து கரையில் விடும். தண்ணியில் தானே படகு நீந்துடும். கரையிலேருந்து இந்த டிராக்டர் தான் ஏற்றுன்னு விடும். பள்ளம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே பள்ளம். இதெல்லாம் வந்து சண்டே ஸ்பெஷல். சண்டேவில் பண்ணிட்டு போனாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க. பூரா படகு தான் இருக்கும். எல்லாம் நல்லா பாருங்க. வாட் எ பிளேஸ். வேறு கப்புள்ஸ்லாம் வந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கப்புள்ஸு, சில்ட்ரன்ஸு, பேரண்ட்டு எல்லாமே இங்கே இருப்பாங்க. நைஸ் பிளேஸ். சரி பிளேஸுங்க பேச்சே புரியாது. அந்த அளவுக்கு அலை அடிச்சுன்னு இருக்குது, காற்று அடிச்சுன்னு இருக்குது.
வாட் ஏ பிளேஸ். தண்ணியில் வந்து கடலில் எதை போட்டாலும் கரைக்கு வந்துடுது கண்டிப்பாக. அது எந்த வித மாற்றமும் இங்கே கடற்கரை இங்கே இருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வந்து கடலில் போட்டது தான். கடல்லேருந்து வந்ததில்லை, பூமியிலேருந்து கடலுக்கு போனது. கடல் வந்து வெளியே தான் தேவையில்லை, இதெல்லாம் கண்டிப்பாக வெளியே தள்ளியே தீரும். கடலோட இயற்கையே இருக்கும். ஃபுல்லாக ஃபேமிலி தாங்க. இன்றைக்கி ஒரு சில கப்பல் வந்துடுறாங்க, காரில் நிற்கிது, கார் நிற்கிது. பாய். இந்த ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு பிள்ளையாருக்கு பிளேஸு மேப்பில் கூட சர்ச் பண்ணிட்டு நேராக இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ்.